உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. இந்த கும்பமேளாவில் நாம் முக்கியமாக பண்ண வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா பற்றின சுவாரஸ்ய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1000 ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய கும்பமேளா உற்சாகத்துடைய வரலாறு புராணங்களையும் வேதங்களையும் சொல்லியிருக்காங்க. பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டால்தான் தேவர்கள் இறந்த பலத்தை பெறுவாங்க அப்படிங்கிற நிலை ஏற்பட்டது. தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைய முடியாது அப்படிங்கிறதால அசுரர்களையும் நினைச்சுக்கிட்டு பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்தாங்க. இந்த அமிர்தத்தை எடுக்கக்கூடிய முயற்சியில தான் பார்க்கடல்ல அமிர்தம் வருவதற்கு முன்னாடியே ஆழகால விஷம் வந்துச்சு. இந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி பிரபஞ்சத்தை காப்பாத்தினாரு. இந்த காலம்தான் பிரதோஷ காலமா ஒவ்வொரு மாசமும் விசேஷமா கொண்டாடப்படுது. அதுக்கப்புறமா அமிர்தத்தை எடுக்கும் பொழுதுதான் அதிலிருந்து 4 துளிகள் பூமியில விழுந்துச்சு. அவ்வாறு அமிர்தம் விழுந்த இடம்தான் பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜைன் மற்றும் நாசிக். அமிர்தம் சிந்திய புண்ணிய நீர்நிலைகளில் நீராடுவது எல்லா பாவங்களையும் போக்கி முக்தி தரும் அப்படிங்கிறது ஐதீகம். இதனால தான் குறிப்பிட்ட தினங்களில் மகா கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. இதில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா பிரயாக்ராஜ் திருவேணி சங்கம முக்கூடல்ல நடக்கும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை பெறுவதற்கு 12 நாட்கள் ஆனது. தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு. அதனால் 12 நாட்கள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய கணக்குப்படி 12 ஆண்டுகள். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மகா கும்பமேளா நடக்குது. சரி, கும்பமேளாவுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கும்பமேளாவில் என்னென்ன விஷயங்கள் பண்ண வேணும், அதாவது குறிப்பிட்ட 5 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவேணி சங்கமத்தில் புனித நீராடணும். கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளுடைய சங்கமம் தான் இந்த திருவேணி சங்கமம். இதுதான் கும்பமேளாவுடைய இதயம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே புனித நீராடுவது ஒருவருடைய பாவங்களை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு முக்தி தரும் அப்படிங்கிறது ஐதீகம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷாஜி ஸ்நான் ஊர்வலங்களுக்கு சாட்சி. அதாவது ஷாஹி ஸ்நான் அப்படிங்கிறது ஒரு கண் கவர் நிகழ்வு. அங்கே நாகசாதுக்கள் மற்றும் அகோரிகள் துடிப்பான இந்த ஊர்வலத்தில் அணிவகுத்து போவாங்க. இந்த அணிவகுப்போடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாம்பல் மற்றும் காவி அங்கிகளால் அலங்கரிக்கப்பட்ட புனிதர்களுடைய மகத்துவத்தை இங்கே பார்க்கலாம். காற்றை கிழிக்கக்கூடிய பாரம்பரியமான இசையும் பாடல்களும் இங்கு நிறையவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக மையங்களை போய் நம்ம பார்க்கலாம். கும்பமேளாவில் அகோரிகளுடைய முக்கிய பங்கு மறுக்கவே முடியாதது. இந்த ஆன்மீக முகாம்கள் இந்தியாவுடைய பண்டைய தத்துவங்கள், சடங்குகள் மற்றும் மரபுகள் பற்றின ஒரு நாலேஜை இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குது. இங்கே மத சொற்பொழிவுகளும் யோகாவும் கற்றுக் கொடுக்குறாங்க. புனிதர்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களோட நமக்கு தொடர்பும் ஏற்படும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கங்கா ஆரத்தி. பிரயாக்ராஜ் மலையடிவாரத்தில் நடக்கக்கூடிய கங்கா ஆரத்தி ஒரு உண்மையிலேயே ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளுடைய பூசைகளும் மணிகளுடைய ஓசை, தியானம், இது எல்லாமே கங்கா ஆரத்தி கிட்ட ஒரு தெய்வீக சூழலை உருவாக்குது. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், வரலாற்று மற்றும் மத தலங்களை பார்வையிடுறது, நாகசாது ஊர்வலங்களை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே கும்பமேளாவில் ஒரு ஆன்மீக நிகழ்வாக கொண்டாடப்படுது. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா நிகழ்வை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா? நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன? நீங்கள் அடுத்த வருஷம், அதாவது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளாவில் கலந்துப்பீங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.